எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் அப்பா. அப்பா, எங்கள் குற்றங்குறைகள் எல்லாம் மன்னியும். எங்கள் பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள், எங்களுடைய கீழ்ப்படியாமைகள் எல்லாம் மன்னியும் ஐயா. பரத்துக்கு விரோதமாய், உமக்கு விரோதமாய் பாவம் செய்த தேவ மகிமையற்றவர்களாய் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உம்மை ஆராதிப்பதற்கு தகுதிப்படுத்துங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மை ஆராதிப்பதற்கு தகுதிப்படுத்தும் ஐயா. Oh yes, Holy Spirit, make us worthy, Lord. Hallelujah. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவம் அறியாது, பாவமே செய்யாதே, பாரினில் ஜீவித்தீரே. பாவம் அறியாது, பாவமே செய்யாதே, பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தருமாய் போல் ஜீவிக்கவே, பரிசுத்தருமாய் போல் ஜீவிக்கவே பலமாதை தாருமையா. உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா. உந்தன் பலனதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ரட்சகரும் மீட்பருமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை போல் எங்களை மாற்றுங்க ஐயா. தகப்பனே, இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே ஐயா, தகப்பனே, இந்த வேலையில கூட அப்பா உள்ளம் உடைந்து இயேசப்பா உம்முடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மேலும் ஐயா நீங்க உம்முடைய கரத்தை வைக்கும்படியா ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க ஐயா. உம்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்புமானவர் ஐயா. எங்கள் துருகமும் கேடகமுமானவர், எங்கள் மகாபெரிய பலனுமானவர் ஐயா. எங்களை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், எங்களை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் நீங்கப்பா. தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீங்க ஐயா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் ராஜாதி ராஜன் தகப்பனே. நீர் எங்கள் மகாபெரிய பலன் ஐயா. எங்கள் சுகம், எங்கள் ஆரோக்கியம் நீங்கப்பா. எங்கள் ஜீவன் நீங்களா இருக்கிறீங்க ஐயா. ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. என் ரட்சகரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் மீட்பரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒருவரும் சேரக்கூடாத உலகிலே வாசம் பண்ணுகிறவரே, நித்தியானந்த உலக சக்கராதிபதியே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. Oh, we glorify thy name அப்பா. We exalt thy name. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் அப்பா வீட்டில் பரிசுத்த ஆவியானவரே, oh yes, Holy Spirit, அப்பா வீட்டில் வந்து இருக்கிற நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. நீர் எங்களை காண்கிறவராய் இருக்கிறீர் ஐயா. நீர் எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஐயா. எங்களை தெரிந்து கொண்டவர் நீங்கப்பா. எங்களை பேர் சொல்லி அழைத்தவர் நீர் ஐயா. ஆண்டவரே, எங்கள் தாயின் கருவிலே நாங்கள் உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களை ஆதரித்து வருகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். Oh Lord, we lift up thy name. Hallelujah, 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 hallelujah. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டாதான் கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. Yes, Holy Spirit, He has promised us that when you call upon the name of the Lord, He will come and deliver us. Hallelujah. If you
a shout unto the Lord. The Lord will come down to bless us. Hallelujah. Because He is such a great and a loving Lord. Hallelujah. Oh yes, Holy Spirit. Oh, we praise and exalt thy name, Adonai. Oh, we glorify thy name, Holy Spirit. Needing Lord could இருக்கிறீர். You are at the right hand of us, Lord. You are in me, Lord. Hallelujah. When I call upon your name, Appa, I know that you will come and deliver me, Appa. I know, Lord, that you will come and bless me, Appa. I know, Lord, that you will come and lead me, Lord, in your ways, Appa. Yes, hallelujah, hallelujah, hallelujah. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து நம்மை விடுதலையாக்குவார். Oh yes, Holy Spirit, hallelujah. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். காலையில சொன்னது போல கர்த்தர் நம்மை காண்கிறவரா இருக்கிறார். எவ்ரி டே சம்திங், ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்றாரு? ஃபாதர் எழுதின பாட்டு அருமையா எழுதியிருக்காரு. என்ன துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். சாத்தானை துரத்தணும்னா எந்த சாத்தானை துரத்த சொல்றாரு? கரெக்டா சொல்லுங்க. எந்த சாத்தானை துரத்த சொல்றாரு? துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். நீங்க சொல்லாதீங்க, சொல்லுங்க. சாத்தான் வந்து நிப்பானா? பிசாசு வந்து நிப்பானா கொம்பு வச்சுக்கிட்டு? எந்த சாத்தானை துரத்த சொல்றாரு? நமக்குள்ள இருக்கிற சாத்தானை தான் துரத்த சொல்றாரு. என்ன சாத்தான்? தூக்காவி, லேசினஸ். உங்களுக்குலாம் தெரியல. லேசினஸ், தூக்காவி, இதெல்லாம் வந்து சோம்பேறிதானோ, இதெல்லாம் வந்து சாத்தானுக்கு உரியது. இதெல்லாம் வந்து இட்ஸ் a spirit. ஓகே, அதில் தான் சொல்றாரு துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். அப்படியே டல்னஸ், அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி. ஸோ துரத்தணும், சாத்தானை துரத்துங்கன்றாரு. சரி, துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. அடுத்தது, செல்ல வேண்டும், தேசமெங்கிலும் சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. இதுக்காக நம்ம ஹோல் இந்தியா ஃபுல்லா போகணும்னு அவசியம் இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறதே ஒரு இந்தியா தான். நம்ம ஃபேமிலியே ஒரு ஃபேமிலி தான். ஸோ அதனால் யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையோ, யூ ஹாவ் டு ப்ரீச் த காஸ்பல் எவ்ரி டே. யாருக்காவது ஒருத்தங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சொல்லணும். நம்ம விழுந்த கடமை. It is not the duty of the pastors, it is the duty of every believers who believe in Jesus Christ. We are all born again. Everyone has to. எல்லாருமே கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது தலை மேல விழுந்த கடமையா இருக்கிறது. ஈவன் பாலகருடைய வாயிலிருந்து கூட துதியின் சத்தம் கேட்கணுமா? பாலகர், even the baby has to praise God. Baby has to praise God. அப்ப யோசிச்சு பாருங்க, குழந்தை கூட வாயை திறந்து துதிக்கணுமா, ஆராதிக்கணும், பாடணும். கர்த்தரை தேடுறதில்ல, ஆராதிக்கிறதில்ல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கூட வர்றதில்ல. நம்ம ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கே வர்றதில்ல. வாலிபர்கள் நிறைய பேர் we think like வந்து சர்ச்சை என்ன நினைக்கிறோம்னா அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஜஸ்ட் அவ்வளோதானே, சர்ச்சு தானே அப்படின்னு அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு தான் தெய்வ கோபாக்கின வரும். தெய்வ ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணவே கூடாது, அசட்டை பண்ணவே கூடாது. We have to honor the temple of God, the house of the Lord. It is the house of the Lord. தெய்வ ஆலயம் என்பது அவருடைய வீடு.
அது குட்டியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், அது ஒரு ஹட்டாக இருந்தாலும் குடிசையாக இருந்தாலும் ஒரு பெரிய மாளிகையாக இருந்தாலும், இட் இஸ் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். வி ஹாவ் டு ஹானர் இட். ஏன்னா அங்கே யார் தங்குறா? பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறார், ஜீசஸ் இருக்கிறாரு. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளும் சரி, வார நாட்களில் ஜெபிக்கிறதும் சரி, we are coming into the house of the Lord. வேதத்தில் சங்கீதக்காரர் சொல்றாரு, நாம் தேவாலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது என்ன ஆச்சா? என்ன ஆனது சொல்லுங்க. தேவாலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது என்ன ஆச்சா? யாரோ ஒருத்தருக்கு சொல்லுங்க. எனக்கு அப்படியே என்னது, யாரோ ஒருத்தங்க சொல்லுன்ற போது சொல்ல மாட்டாங்க பாருங்க. ஓ, இது கும்பலோட கும்பலா? அது தேவாலயத்துக்கு போகணும்னு சொல்லும் பொழுது என் உள்ளத்துல என்ன வந்துச்சான்? துக்கம் வந்தது. ஐயோ, சர்ச்சுக்கு போகணுமா? நான் 9 o'clock 10 o'clock வரைக்கும் தூங்குறவங்களாச்சே. தேவாலயத்துக்கு போகணும்னு சொல்லும்போது, ஓ ஐ எம் சோ சாரி, இன்னைக்கு ஒன்னா தான் எனக்கு லீவு. நோ, தேவாலயத்துக்கு போகணும்னு சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துதான். தேவாலயம் செல்வதே மகிழ்ச்சியை கொடுக்கும், கர்த்தர் சமூகத்திலே ஆனந்தம் 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 ஆனந்தமே. So in the presence of the Lord we have to be there. So okay, செல்ல வேண்டும் தேசமெங்கிலும், சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. செல்ல வேண்டும் தேசமெங்கிலும், சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. அடுத்தது, தாங்க வேண்டும் ஊழியங்களை நமது ஜெபத்தால், நமது பணத்தால். ஊழியத்தை எப்படி தாங்கணும்? நான் வெறும் ஜெபம் பண்றேன், ஓகே, அப்படி இல்லை. we have to pray as well as we have to support through financial. ஜெபத்தினாலும் மாத்திரமல்ல, பணத்தினாலும் ஊழியத்தை தாங்கணும். தாங்க வேண்டும் ஊழியங்களை நமது ஜெபத்தால், நமது பணத்தால். இதெல்லாம் நம்ம செய்யணுமா? யோசித்து பார்ப்போம். ஆகையினால தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது பரிசுத்தம் மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பாவத்திலேயே பாவம். என்ன பாவம் தெரியுமா? ரொம்ப பெரிய, எல்லாம் நிறைய பெரிய பாவங்கள் இருக்கு. ஆனா எல்லா பாவத்தோட பெரிய பாவம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை, disobeying. கீழ்ப்படியாமை தான் பெரிய பாவம். எத்தனை பேர் நம்ம கீழ்ப்படுகிறதில்ல? கர்த்தருக்கும் கீழ்ப்படுகிறதில்ல, ஊழியக்காரர்களுக்கும் கீழ்ப்படுகிறதில்ல, யாருக்குமே கீழ்ப்படுகிறதில்ல. டிஸ்ஒபீடியன்ஸ், பெற்றோர்களும் கீழ்ப்படுகிறதில்ல. கீழ்ப்படியாமை தான் பாவத்துல பாவம், பெரிய பாவம். உங்களுக்கு தெரியாம கீழ்ப்படியாமைனாலதான், கவனிங்க வாலிபர்களே, கீழ்ப்படியாமைனாலதான் ஃபர்ஸ்ட் பாவம் எங்க வந்தது தெரியுமா? எங்க வந்தது? ஆதாம் ஏவாள். they disobeyed God. they disobeyed God. ஏசப்பா சொன்னாரு, பிதா சொன்னாரு, அந்த பழத்தை சாப்பிடாதேன்னாரு. சாப்பிடாதேன்னு சொல்லியும் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. அங்கதான் ஆரம்பிச்சது கீழ்ப்படியாமை. நம்ம சில நேரத்தில் சொல்றோம்ல, இருன்னு சொல்லுவோம் ஆனா இருக்க மாட்டாங்கல்ல. சர்ச்சுக்கு வான்னு சொல்லுவோம் ஆனா வர மாட்டாங்கல்ல. இதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்கல்ல. இதெல்லாம் என்னன்னா நம்ம யோசிப்போம், நம்ம எஸ்கேப் அப்படின்னு. கீழ்ப்படியாமை. அங்க ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினாலே கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவங்க 2 பேரையும் அந்த தேவன் ஏதேன் தொடர்ந்து துரத்தி விட்டாரு. he just chased them out. பாவம் வந்தது, அதுதான் பாவம், முதல் பாவம். யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறது இல்லையோ, you people are sinners, we are sinners. இதே மாதிரி பைபிள்ல ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, கீழ்ப்படியாதவர்கள். அதனாலதான் வேதத்துல என்ன வாசிக்கிறோம்?
ஒரே ஒரு என்ன சொல்றாரு சொல்லுங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல என்ன வரும்? பிளெஸிங்ஸ் வரும். என்ன வரும்? கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல என்ன வரும்? வாலிபருக்கு சொல்லுங்க, என்ன வரும்? என்ன வரும்? கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல என்ன வரும்? என்ன வரும்? சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல என்ன வரும்? சொல்லு, கரெக்டா சொல்லு. என்ன சொன்ன? கோபாக்கினை வரும். என்ன கோபாக்கினை வரும்? தேவ கோப. that is very important, that word is important. தேவ கோபாக்கினை வரும். அந்த தேவன்றதை விட்டுறாதீங்க. கோபாக்கினை இல்ல, தேவ God's anger will come upon them. God's anger, தேவ கோபாக்கினை. யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறது இல்லையோ தேவ கோபாக்கினை வரும். அதனால disobedience is very very, it's a sin. வேற எது வேணா ஏசப்பா மன்னிச்சிடுவாரு. ஏசப்பாட்ட போயிட்டு சாரி ஏசப்பா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. பல் கீழ்ப்படியாம you will lose your blessings, you will lose everything. The Lord will chase you out. அதனால இனி எல்லாரும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. கீழ்ப்படியில் ஏறினா தான் நம்ம மேல் படிக்க போய் சேர முடியும்னுவாங்கல்ல. ஸோ your first step கீழ்ப்படிதல். அதனால கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே God's anger will come upon you and the Lord's blessings will not be upon you. அதனால எல்லாருக்குமே கீழ்ப்படிங்க. முதல்ல ஏசப்பாக்கு கீழ்ப்படிங்க. அடுத்தது உங்களை நடத்துகிற மெய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க. பெரியவங்களுக்கு கீழ்ப்படிங்க. யார் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுவோம், அப்பதான் நம்மை விடுதலை ஆக்குவார். God bless you.